சிவஸ்துதி என்ற பகுதியிலே சுந்தரர் பாடின முதல் தேவார். முதல் சொல் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. அதில் முதல் வார்த்தை இருக்கும் இல்லையோ, சுந்தருடைய தேவாரத்தில் முதல் சொல் பித்தா அப்படின்னு சொல்றார். பித்தன், சிவபெருமானை பித்தன் அப்படின்னு சொல்றார். இந்த முதல் சொல் இருக்க ரொம்ப அழகான ஒரு வேதம் உன்மத்த வேஷாஜ நமஹ, பைத்தியகாரன் சொல்லியிருக்கு. உன்மத்த வேஷம் போல நடிக்கிறவன், உன்மத்தாஜ நமஹா, உன்மத்த வேஷாஜ நமஹா அப்படின்லாம் இருக்கு நாமாவளி. இறைவன் பைத்தியம் போன்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பைத்தியத்தை இறைவன் புரிஞ்சுக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாது. பைத்தியம் போன்று எல்லாரையும் நடிக்கிறான் அவன் ஒரு கருத்தை சொல்றதுக்காக. அதனால உன்மத்த வேஷாயனமா நாமாவளி இருக்கு. இப்போ அது மாதிரி பித்து அப்படின்னு சுவாமியை சொல்றார். பித்தா அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கதையோட தொடர்பு இருக்கு, ஒரு சம்பவத்தோட தொடர்பு. ஏன்னு கேட்டால் அதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த பித்தாங்கிற சொல் எவ்வளோ அழகு பாருங்க. சுந்தரர் திருநாவலூரில் ஒரு ஆதிசைவ குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சாதாரணமாக ரோட்டில் தேர் உருட்டி விளையாடுறார். அந்த காலத்தில் தேர் உருட்டி விளையாடுறது அப்படிங்கிறது என்னென்னா, அந்தணர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் குழந்தைகள் சின்ன சின்னதாக அப்பா எப்படி தேர் ஓட்டம்லாம் கோயிலில் உற்சவங்கள்லாம் நடக்கிறதோ அந்த மாதிரி சின்ன சின்ன சாமியெல்லாம் கொடுப்பா விளையாடுறது. அந்த மாதிரி அதை தேர் மாதிரி கட்டி அதுலேயே சாமியை வச்சு அதை இழுத்து விளையாடுறது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு குழந்தைகள். அது மாதிரி இந்த குழந்தைய பார்க்குறா, அது கொஞ்சம் ஞானமாக இருக்குது, கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. அதை பார்த்த உடனே நரசிங்க முனையர்னு பேர் அவருக்கு. அந்த ஊர் குறுநில மன்னர். அவர் சொல்கிறார், இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு. அந்த ஆதிசைவர் சரி அப்படின்னு சொல்லிட்டார். மன்னவராக இருக்கிறதுனால அங்கேயே அரண்மனையில் வளர்ந்தார். ஒரு ஆதிசைவருங்கிறவர் இறையருள் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அரசு செய்கிறவாளுடைய வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்யாண வயசுக்கு வந்தார் சுந்தரர். இப்போ அவருக்கு கல்யாண மனப்பருவம் விட்டது. அவர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறா. சுந்தரர்னு சொல்லி அழகான சொல். சுந்தரன்னு அழகன்னு அர்த்தம். தான் அழகாக இருக்கார். அதோடு மாத்திரம் இல்லாமல் இளமை வயது. ராஜா கிட்ட நிறைய சாஸ்திரங்களை படித்த ஒரு அப்பாட்ட அதுமாதிரி ராஜா அந்த செல்வமும். அப்போ எல்லா வளமும் பெற்றிருக்கா. அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வந்திருக்கா. கல்யாணம் ஆக போகிறது. மனவரையில் பொண்ணு உட்காந்துருக்கா. ஒரே ஒரு வயசான கிழவன், ரொம்ப தொண்டு கிழம், கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சுருக்கார். அதுவே நடுக்குது கையெல்லாம். ஒரு கையில் ஒரு கழி வச்சுருக்கார். பாதரட்சை வேற போட்டுருக்கார். அப்படியே போட்டுன்னு அந்த திருமண வீட்டுக்குள்ளே நடந்து கல்யாணத்தை நிறுத்துனார். இப்போது கல்யாண மாப்பிள்ளையாக இருந்து யோசிச்சு பாருங்கள். சுந்தரர் அழகானவர், இளமையானவர், சாத்திரம் கற்றவர். அந்த இளமை பருவம் ஒரு நல்ல விஷயம். கல்யாணங்கிறது அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. சடங்கவி சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்திருக்கார். அற்புதமான பொண்ணு. கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கா. எல்லாரும் பெரியவாள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கா. இந்த இடத்துல போய் கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு. அப்போது முதல் வார்த்தை சாட்சாத் சிவபெருமானை பார்த்து சாமி கேட்குற, பித்தா உனக்கு, பித்தா நீ அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா, நீ எனக்கு அடிமை. உங்கள் தாத்தா எனக்கு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்துட்டார். ஓலைச்சுவடியில் அப்படின்னா அந்த காலத்தில் கன்யா விக்கிரகம் அப்படின்னு ஒரு விக்கிரகம் இருக்குது. விற்கிறது கன்யா தானம்னு சொல்லுவாள். அது மாதிரி அடிமைகளை விற்று விடுவார்கள். அதாவது எப்போ விற்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்க்களத்தில் தோற்று போகிறாளோ இல்லையோ அவளை விற்பா அடிமையாக்கி. அந்த மாதிரி விற்கக்கூடிய மரபு அந்தணர்கள் குலத்தில் இல்லை. அதனால் அப்படி ஒன்றும் நாங்கள் ஒருத்தருக்கு அடிமை சாசனம் எழுதி விற்கிற வழக்கம் இந்த ஆதிசைவ குலத்திலே இல்லை.
அதனால் பித்தா அவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் ஒரு அருமையான மங்கள பொழுதில் இப்படி கேட்குறியே அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறாரு. அந்த பித்தாங்கிற வார்த்தை மிக உணர்ச்சி பூர்வமான வார்த்தை. ஒரு நல்லது நடக்க போகிறதா அதை குறுக்க வந்து தடுத்தா இப்போ யாருக்கு தான் கோவம் வராது. அதுக்கப்புறம் அவர் வெண்ணெய் நல்லூருக்கு போனார். அந்த சாட்சியை அழிக்க முற்பட்டார். அந்த சுந்தரர் அவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சுருந்தார். இதுதான் எழுதி கொடுத்தார், இந்த ஓலைச்சுவடியில் இருக்குன்னார். அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அப்போவே சாட்சி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். அங்கே அந்த குண்டத்தில் போட்டார். திருப்பியும் எனக்கு படியோலை இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமான் வெண்ணெய் நல்லூரில் தனக்கு அனுகிரகம் பண்ணார்னு சொல்கிறான். அது கதை. இப்போ எதுக்கு நான் வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தேவாரம் தோடு அப்படின்னு ஆரம்பிச்சது. அது மாதிரி சுந்தர தேவாரம் பித்தான்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, பித்து அப்படின்னா இறைவன் வலிய சுந்தரரை ஆட்கொண்ட பொழுது சுந்தரர் வெறுத்து போய் உலகியல் இன்பத்தை, இந்த உலகியல் இன்பத்தை தான் நாம் விரும்புவோம், இந்த யாக்கை இன்பத்தை தான் நம்ம விரும்புவோம், சிவனை நம்ம விரும்ப மாட்டோம். அப்படி இந்த உலகியல் இன்பத்திற்கான சடங்கு அது. அந்த சடங்கை நிறுத்துறார். அப்படி நிறுத்துறியே உனக்கு பித்தான்னு கேட்குறார். அப்படியே மனசெல்லாம் முகத்தால் மிக வாடி அப்படிம்பார் ஒரு இடத்துல. ரொம்ப வாடி போய் கணன்று. சில பேரை சொல்கிறோம் இல்லையோ, கோபத்தில் பார்த்தாலே எரியுதுப்பா, பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கோபத்தை சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்லதை தடுக்கிறாரு. அப்படி தடுக்கிற பொழுது பித்தான்னு தானே கேட்பார். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது. சிவபெருமானை உணர்ந்து பேசுகிறார், வெறுத்து பேசுகிறார். பித்தா, நீ சொல்கிற விஷயம் எல்லாமே ஒத்து வரலையே. ஒரு சட்டத்துக்குள்ள சட்ட நேர்பட வந்திலாத சடற்கனை, திருமுறை ரொம்ப அழகாக சொல்லும். சட்டம் நேராகவே சிவபெருமான்னு சொல்ல மாட்டார் எப்பொழுதுமே. மார்க்கண்டேயருக்கு 16 வயசு ஆயுசு முடிஞ்சு போச்சு, எவன் பிடிக்க வரான், அவங்ககிட்ட போய் காலால் உதப்பார். அதனால் பித்து அப்படின்னு சொல்கிறார். அந்த பித்துன்னா ஒரு சட்டத்துக்குள்ளே அடங்காதவன், பொருந்தி சிந்திக்காதவன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். கடைசியில் தன்னை சிவன்னு காட்டினதுக்கப்புறம் சொன்னார், நான் எப்படி உன்னை பாடுவேன் அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல கோவத்தில் என்னை பித்தான் தானே கேட்டேன், அதையே முதலடியாக கொண்டு பாடுனார். அதனால தான் பித்தா பிறை சூடி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தை, அந்த பித்துங்கிற வார்த்தை அவ்வளவு அழகு. அது அன்பின் முதிர்ச்சியினாலே வருது. தாய் அன்புக்கு பேர் பித்துன்னு பேர். தான் குழந்தை என்ன தான் பண்ணாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி சுந்தரரிடத்து தாய் அன்பு கொண்டவர் சிவபெருமான். அதனால் அப்படி ஒரு அன்பு. அதனால தான் பித்தா அப்படின்னு பாடினார். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதுவே நமக்கு இறையருளை பெற்றுத்தரும். பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு பாடுறதை விட உணர்ச்சி வசப்பட்டு உள்ளம் உருகி உணர்ந்து பாட வேண்டும். அப்படி பாடுகிற பொழுது அது வலுவுள்ளதாக அமையும் என்பதற்கு இது ஒரு சான்று. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.